இளவட்டக்கல் தமிழர்களின் வீரத்திற்கான அடையாளமாக போற்றப்பட்டது. காலத்தின் வேகத்தில் காணாமல் போன இந்த இளவட்டக்கல்லை தூக்கும் கலாச்சாரத்தை தமிழகத்தில் இன்றும் பாதுகாத்து வருகிறது ஒரு கிராமம். அந்த கிராமம் குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். வீர விளையாட்டுகள் தமிழ் கலாச்சாரத்தின் அடையாளங்கள். சீரிப்பாயும் காளைகளை ஜல்லிக்கட்டு போட்டியின் மூலம் அடக்குபவருக்கும் சுமார் 100 கிலோ எடை கொண்ட இளவட்டக்கல்லை தோளில் தூக்கி வீசும் வீரமிக்கவருக்கு பெண் கொடுக்கும் பழக்கத்தை தமிழர்கள் வீர விளையாட்டாக ஆண்டாண்டு காலமாக கடைபிடித்து வந்தனர். ஆனால் காலத்தின் மாற்றத்தில் இந்த விளையாட்டுகள் காண்பதற்கு அரியவையாக மாறிவிட்டன. ஆனால் 7 தலைமுறைகளாக இளவட்டக்கல்லை பாதுகாத்து வருகின்றனர் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள வடக்கு புளியம்பட்டி கிராம மக்கள். கிட்டத்தட்ட ஒரு 85 ரூபா 90 ரூபா வெயிட் உள்ள கல். பக்கத்து ஏரியாவில் வந்து இந்த கல்லை வந்து தூக்குறதுக்கு ஒரு 18 வயசு 20 வயசு 30 வயசு உள்ளவங்க வந்து கல்லை தூக்குவாங்க. இப்போ எங்கள் ஊர் மகமைப்படி பையங்கள்லாம் வந்து இந்த கல்லை தூக்குனாக்கி பெண்கள் கட்டி கொடுக்குற டயத்தில் அந்த கல்லை தூக்குனா பெண்கள் தருவோம். இல்லைனா உங்கள் ஊர் சமுதாயப்படி ஒரு 100 ரூபா நீங்கள் குண்டியல் போடுவோம் போங்க. அப்போ சில பேர் வந்து பார்த்துட்டு இந்த கல்லை தூக்கிறது கொஞ்சம் பயப்படுவாங்க. இப்போ பார்க்கறதுக்கு சிறுசாக தான் இருக்குது, அப்போ இல்லை ஏதாச்சும் ஒரு காரியம் இருக்கும்னு. ஆனால் அதே மாதிரி இந்த கல் பார்க்கறதுக்கு சிறுசாக தெரியும். இந்த கல்லை தான் தூக்கி போட்டு வலிமையாக நினச்சாங்கன்னா யாரையில தூக்கும். வடக்கு புளியம்பட்டி கிராமத்தில் உள்ள சிறுவர்கள் இளவட்டக்கல்லை தூக்கும் பயிற்சியில் தினமும் ஈடுபட்டு இளைஞர் பருவம் வரும் காலத்தில் இளவட்டக்கல்லை இலகுவாக தூக்கி வருகின்றனர். மேலும் அம்மன் கோவில் திருவிழாவின் போதும் இளவட்டக்கல்லை தூக்கும் நிகழ்ச்சி ஒரு வீர விளையாட்டு போட்டியாகவே நடத்தப்படுகிறது. எங்கூருக்காரங்க சின்ன பையங்கள்லாம் தூக்கிடுவாங்க. வெளியூர்காரங்க வந்து இதை மரியாதை இல்லாமல் கால் கை வச்சாங்கன்னா தெரியாமல் நாங்கள் தெரியாமல் செஞ்சோம்னா விட்டுருவோம். தூக்குத்தான் போகிறோம்னா தூக்கி போயிட்டோம். தூக்க முடியாத பட்சத்துக்கு 100 ரூபா கோயில் ஆதரவு வாங்கிக்கிறோம். வரலாற்றில் தனக்கென சிறப்பான இடத்தை பெற்றிருக்கும் இளவட்டக்கல் வீர விளையாட்டை இன்றைக்கும் பாதுகாத்து வருகிறது வடக்கு புளியம்பட்டி. வீரம் தமிழனின் அடையாளம் என்பதற்கு இந்த கிராமமும் ஒரு சான்றாகவே விளங்குகிறது. கணேசன், நியூஸ் 7 தமிழ்.